ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கர். ஸோ ஃபைனலி விடாமுயற்சியோட ட்ரெய்லர் வந்துருச்சுனாலே கண்டிப்பாக தெரியும் படமும் வரப்போகுது. ஸோ எல்லா அஜித் ஃபேன்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பியாக இருந்திருப்பீங்க இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது. February 6 வந்து ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த ரிலீஸ் டேட் வந்து ஸ்கிப் ஆனதுக்கான ஒரு மெயின் ரீசனே அந்த பிரேக் டவுன் படத்தோட காப்பி தான். இது காப்பி மீன்ஸ் இது வந்து ஒரு அன்அஃபிஷியல் ரீமேக். ஸோ அதை இப்படி எடுத்தன்ற காரணத்தினால அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ரைட் கேட்டு அவங்க பிரச்சனை பண்ணாங்க. பட் ஃபைனலி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இப்போ படம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ்க்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ அப்படி அந்த பிரேக் டவுன் படத்தையே தான் இதில் எடுத்து வச்சிருக்காங்களா, இல்லை இதில் ஏதாவது இருக்கா அப்படின்றத ஓவராலா இன்னைக்கு இந்த பிரேக் டவுன்ல பார்ப்போம். ஸோ ஓவராலா அந்த ட்ரெய்லர் வந்து சினிமேட்டிக்கா சூப்பரா இருக்கு. ஸோ ஸ்டோரி வைஸ் என்ன மாதிரி இதுல வந்து இன்புட்ஸ் இருக்கு, மகிழ் திருமேனி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோ கூட போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிரேக் டவுன் படத்தோட ஒரு சிம்பிள் லைனை நான் சொல்லிடுறேன். அப்படி சொன்னேன்னா உங்களுக்கு இது வந்து புரிய வரும். பிரேக் டவுன் படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஜாலியாக ஒரு கண்ட்ரி டு இன்னொரு கண்ட்ரி ரோட் ட்ரிப் போயிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அவங்களோட வண்டி பிரேக் டவுன் ஆயிடுது. இதுக்கிடையில் அவங்களுக்கு ஒருத்தனுக்கு பிரச்சனை வருது. இதெல்லாம் ஒரு கேஸாக சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த டைம் வந்து பிரேக் டவுன் ஆயிடுது. அப்போ ஒரு ட்ரக்குக்காரன் வரான், நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரோட ஒய்ஃபை கூட்டிட்டு போகிறான், டோ பண்ணுறதுக்கு நான் வண்டி அமுச்சு விடுறேன்னு. பட் போன ஒய்ஃபு போனவங்க தான் வரவே இல்லை. இங்கே வந்து காரை பார்க்குறாரு. காரில் ஏதோ ஒரு சின்ன ஒயர் தான் வந்து பிரச்சனையாக இருக்குது. அதை சரி பண்ணிட்டு இவரே போய் பார்த்தாருன்னா அங்கே இருக்கக்கூடிய டவுனில் இருக்கக்கூடியவங்க, அந்த ட்ரக் ஓட்டிட்டு வந்தவங்க எல்லாருமே வந்து அப்படி ஒரு பொண்ணே வரல, நீ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறாங்க. யாரை கேட்டாலும் எந்த விதத்துலையும் இவருக்கு சப்போர்ட்டே கிடைக்கல. என்னடா இதான் நம்ம தான் தனி உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோமா, என் பொண்டாட்டியோட நான் வந்தேனே காணமே, எல்லாருமே இப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா அப்படியே ஒவ்வொரு நாட்ஸா கழட்டி கண்டுபிடிச்சு அவரோட ஒய்ஃப் எங்க இருக்காங்கன்றது போய் ரீச் பண்ணி அவரோட ஒய்ஃபை காப்பாத்தினாரா இல்லையா அப்படின்றதான் அந்த பிரேக் டவுனோட கதை. கதையில வந்து பிளாஷ்பேக் இருக்காது, நிறைய விஷயமான டீட்டெயிலாம் இருக்காது. ஜஸ்ட் அவங்க எப்படி ட்ரிப் ஸ்டார்ட் பண்றாங்க, தென் அவங்க எப்படி தப்பிச்சாங்க அப்படின்றதான் இருக்கும். அதுவே செம்ம இன்டென்ஸா செம்ம சீரியஸா கொண்டு போயிருப்பாங்க. பட் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும் அப்படின்றது அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது. ஏன்னா அதுல அந்த சவடிக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வந்ததுல, சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பிளாஷ்பேக்கா தான் இருக்கும்னு தோணுது. அது ஒரு பிளாஷ்பேக்ல இவங்க எங்க மேரேஜ் பண்றது அந்த டைம், அதுக்கப்புறம் அவங்க வாழ்றது அந்த வாழ்க்கை, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு ரவுண்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் இந்த சைட்லயும் நிறைய ஷாட்ஸ் எடுத்திருக்காங்க கொஞ்சம் டிஃபரெண்ட். அப்படி பார்க்கும்போது பிரேக் டவுன் படத்துல இருக்கக்கூடிய சாயல் இதுல வந்து கொஞ்சம் தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. மகிழ் திருமணி இதுல கொஞ்சம் ரீரைட் பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல பிரேக் டவுன் அப்படின்ற அந்த படம் எங்க வந்து சொருகப்பட்டிருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் மிஸ் ஆகிற அந்த பார்ட்ல இருந்து ஒய்ஃப் எப்படி இருக்காங்க எங்க இருக்காங்கன்ற கண்டுபிடிக்கிற பார்ட், இது டு இதுவரையும் தான் இந்த படத்துல வந்து பிரேக் டவுன் இருக்க போகுது. இதை தாண்டி மிச்சம் எல்லாமே மகிழ் திருமணியோட ஒரு ஒர்க்கா தான் இருக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படியே நிறைய விஷயங்கள் ஒன்று போயிருக்கும். அர்ஜுன் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரக் ஓட்டுறவரா வந்திருக்காரு. ஏன்னா ஒரு ஷாட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்க மேம், உனக்கு என்னதான் வேணும் அப்படின்ற மாதிரி ட்ரக்கை நிறுத்திட்டு வந்து பேசுற மாதிரி ஒரு ஷாட் இருக்குல்ல. இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துலயுமே இருக்கும். இந்த மாதிரி சேஸ் பண்ணிட்டு போயிட்டு என் ஒய்ஃப் நீ தான்டா கூட்டு வந்து எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. நீ யாருன்னு எனக்கு தெரியாது, உன் ஒய்ஃப் எல்லாம் நான் கூட்டே வரலடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சண்டை போடுவான். அந்த ஒரு இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம். சோ போலீஸும் வந்து கண்ணை கீழே போடு அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாருல, அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் வருவாரு. சோ வந்து இந்த பிரச்சனை என்னன்றதை பேசி வைப்பாரு. அப்ப அந்த போலீஸும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வருவாங்க. இப்படியே சுத்திக்கிட்டு இருக்க ஹீரோக்கு வந்து சின்ன டிக்கெட் மாதிரி ஒரு ஹிண்ட் கிடைக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா பில்லி அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலை சரியில்லாத ஒரு பையன் மாதிரி ஒருத்தர் சுத்துவான். அந்த பார்க்கிங்ல இருக்க காரெல்லாம் தொடச்சுக்கிட்டு அப்படியே சுத்திக்கிட்டு இருப்பான். அந்த பையன் தான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியா இங்க ஒரு பொண்ணு வந்தாங்க, ஆனா இவங்க தான் தூக்கிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு ஒரு ஹிண்ட் கொடுப்பான். அவனே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆள் தான், அது வந்து பின்னாடி தான் தெரியும். அந்த மாதிரி இங்க இடத்துல ஒரு கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி லைக் கேப்லாம் போட்டுட்டு எங்க போலீஸ் தாங்க இதெல்லாம் ஒரு உடந்த அப்படின்ற மாதிரி வந்து சொல்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. மேபி அது வந்து அந்த பில்லி கேரக்டரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. இல்ல ரெஜினா கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துல சம்பந்தமே இல்லாத ஒரு கேரக்டரா இருக்காங்க, ஒரு புது கேரக்டரா இருக்காங்க. மேபி ஒரு முக்கியமான ரோலா இருக்கலாம் அப்படின்னு நான் நம்புறேன். படத்துல ஆரம்பத்துல ஹீரோ ஹீரோயின் வந்து ஒருத்தன் வம்பிழுப்பான். அவன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா முடியெல்லாம் நீளமா வச்சுட்டு மீசையெல்லாம் அப்படியே கடா மீசை மாதிரி வச்சுட்டு வருவான். சோ அந்த ரோலை தான் ஆரோ எடுத்து பண்றான்னு நினைக்கிறேன். அவருமே அந்த டீம்ல ஒருத்தரா இருக்காரு. சோ இவங்க எல்லாருக்கும் ஒரு ஃபைட் நடக்குது. இதை பேஸ் பண்ணி தான் படம்ன்றது வந்து கிளியரா தெரிஞ்சிச்சு. இப்போ அந்த நாட் சேவர் எப்படி ஒன்னொன்னா அவுக்குறாரு, அவரோட ஒய்ஃப் இருக்கிற இடத்துக்கு எப்படி ரீச் பண்றாரு அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் சினிமேட்டிக்கா வேற மாதிரி எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த டைம்ல பழைய படம்ன்றனால மேபி இந்த சிசிடிவி கேமரா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்ல. இவரே வந்து கேட்கறாரு எனக்கு சிசிடிவி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. ஸோ இது மாதிரி கொஞ்சம் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்டேட்டடா நிறைய விஷயங்கள் வந்து ஸ்கிரீன் பிளேல வந்து ட்ரீட்மெண்ட் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இதை தாண்டி பிரிசன்ல ஒரு ஃபைட் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. லைக் அர்ஜுனுக்கும் பிரிசன்ல இருக்கக்கூடிய போலீஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஃபைட் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் பிரேக் டவுன் படத்துல இல்லாத ஒரு சீக்வன்ஸ். அப்படி பார்க்கும்போது இது டெஃபினட்டா வந்து இவங்க ரீரைட் பண்ண விஷயங்கள் அப்படின்னு எனக்கு தெரியுது. தென் இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பிரேக் டவுன் படத்துல ஒய்ஃப் வந்து ரொம்ப லவ்லியா இருப்பாங்க. அவர் ஹஸ்பண்ட் தான் அவங்களுக்கு உயிர் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஏதோ ஒரு கேயாஸ் நடந்திருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அஜித் சாரே சொல்றாரு, எங்க காலத்துல எல்லாம் வந்து ஒரு வாட்ச் ரிப்பேர் ஆச்சு, டிவி ரிப்பேர் ஆச்சுன்னா நாங்க போய் ரிப்பேர் தான் பண்ணுவோம், அது தூக்கி போட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து டைரக்டா அவங்களோட ரிலேஷன்ஷிப்லயுமே லிங்க் ஆகுது அப்படின்னு எனக்கு தோணுது. த்ரிஷாவோட கம்பேர் பண்ணும்போது
பார்க்கும்போது அஜித் சார் அதாவது அந்த ஒரு படத்தில் இருக்கக்கூடிய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு வயசு டிஃபரன்ஸ் இருந்தாலும் அவங்க மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அது அந்த கல்யாண வாழ்க்கை போக போக அவங்களுக்குள்ள ஒரு திருப்தி இல்லை. ஒரு 15லேருந்து 20 வயசு அதிகமான ஆள் நினைக்கிறேன் அஜித் சார் அந்த படத்தில் அவங்க இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு போக போக அந்த மேரிட் லைஃப் வந்து சந்தோஷமா போகல. மேபி வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்துகிட்டு இல்ல இவரை டிவோர்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல இருந்துகிட்டு இருக்கும்போது தான் இந்த ட்ரிப் ஒன்று போகலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல இவங்க வராங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல தான் இதெல்லாம் நடக்குது. அந்த பிரேக் டவுன் படத்தையும் தாண்டி இதுல இன்னொரு ஃபில்லரா ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா மகிழ் திருமணி இந்த மாதிரி ஆட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா பார்க்கும்போது அப்படி தெரியுது. ரெஜினா என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி பொம்பளைங்க எல்லாம் உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அஜித் குமார்ட்ட சொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது மேபி அவங்களோட ஒய்ஃப் ஒரு சீட்டர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ற ஒரு ஷாட்டா இருக்கலாம். அதுல வந்து ஒரு ட்ரூவா லவ் பண்ணக்கூடிய ஒய்ஃப் ஒரு ட்ரூவா லவ் பண்ணக்கூடிய ஹஸ்பண்ட் இவங்களுக்குள்ள இந்த ட்ரூ லவ் வந்து எப்படி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையெல்லாம் தாண்டி அந்த ஒரு லவ் வந்து சேர்றாங்க அப்படின்ற மாதிரி நல்லா அதை கொண்டு போயிருப்பாங்க. இங்க அவரோட ஒய்ஃப் அவரை ட்ரூவாவே லவ் பண்ணலனாலும் நான் அவளை ட்ரூவா தான் லவ் பண்ணேன், அவளுக்கான எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு நான் போவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஹீரோ கேரக்டர் அவரோட ஒய்ஃபுக்காக என்னெல்லாம் பண்றாரு அப்படின்ற மாதிரி கூட மேபி இந்த ஒரு ஸ்டோரி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தாண்டி நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ்ல இருந்து பல விஷயங்கள் வந்து சிமிலரா இருக்கு. லைக் லொகேஷன் கூட லிட்டரலி சேம் ஒரே மாதிரி தான் இருக்கு. பட் இது வந்து அசர்பைஜான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்திலே மென்ஷன் பண்றாங்க. அப்படி பார்க்கும்போது லொகேஷன் வேற தான், பட் சிமிலரா வந்து பல விஷயங்கள் ஒற்று போகுது. கிட்டத்தட்ட அந்த பிரேக் டவுன் பார்த்த ஆடியன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கனெக்ட் ஆகும். தென் ஒரு சில விஷயங்களை வந்து ப்ரிடிக்ட் பண்ணிருவீங்க. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் அந்த படத்துல நீங்க பார்த்தவங்க இந்த படத்துல அது எப்படி நீங்க ப்ரிடிக்ட் பண்ணிருவீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா டைரக்டருக்கும் தெரியும். அதனால மேபி அவர் ஏதாவது லிட்டில் சேஞ்சஸ் பண்ணிருக்கலாம். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிரேக் டவுன் படம் பார்த்துருந்தீங்கன்னா டெஃபினட்டா இந்த படத்தை வந்து ஈஸியாவே ப்ரிடிக்ட் பண்ணிருவீங்க. அந்த அளவு இன்ட்ரெஸ்டிங்கா உங்களுக்கு போக வாய்ப்பு இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. பட் இருந்தாலும் டெஃபினட்டா ஏகே ஃபேன்ஸ் வந்து இதை என்ஜாய் பண்ணுவாங்க. நல்ல ஒரு ஆக்ஷன் பேக்டா படத்தை வந்து இவங்க வந்து பிரசன்ட் பண்ணிருக்காங்க. அதுல அவ்வளோ ஆக்ஷன்லாம் இருக்காது. ஏன்னா அது வந்து ரொம்பவே ரியலிஸ்டிக்கான ஆக்ஷன்ஸை மட்டும் வச்சிருப்பாங்க. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏகே சார் மாதிரி ஒரு மாசான ஆக்டர் இருக்கான்றனால நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து வச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா ஏகே ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ட்ரீட்டாவே இது இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ட்ரெய்லர் நீங்க பாத்துறீங்களா? உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. தென் இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பஞ்சால சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு மீட் பண்றது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.